சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவி ஜமாத் ராஜபவன் கிளையின் சார்பாக ரத்ததான முகாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அரசு மருத்துவமனை அங்க வச்சு நடக்க இருக்கு. இந்த ரத்ததான முகாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். பெரும்பாலான மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவசரத்துக்கு போய் கொடுக்கறது தான் உதவியா இருக்கும். ஒரு முகாம்ல ஒரு கேம்ப்ல போய் கொடுக்கறது அது அவ்வளவு ஒரு உதவியா இருக்காது. அதனால கேம்ப்ல கொடுக்கறத விட அவசரத்துக்குன்னு போய் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில இருப்பாங்க. சில பேர் ரத்ததான முகாம்ல கொடுக்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்வாங்கன்னா, இந்த முகாம்லாம் போய் கொடுக்காத, இல்ல அவங்க பேர் வாங்குறதுக்காக நடத்துறாங்க, அவங்களுடைய விளம்பரத்துக்காக நடத்துறாங்கன்னு சொல்லி எதற்காக என்ன நோக்கத்துக்காக இந்த ஒரு நற்செயல்களை செய்யறோங்கிறது கூட புரியாம அவதூறாக பரப்பி கூட என்ன செய்யலாம், விஷயங்களை வெளிப்படுத்தி சொல்லலாம். ரத்ததான முகாமை பொறுத்த வரைக்கும் நம்ம அவசர ரத்த தானம் செய்யறதும் தினந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப நம்ம ஜமாத்தில் இருந்து தினந்தோறும் எப்படியாவது ஒரு 5 யூனிட் வெளிய மக்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இந்த கேம்ப் எதற்காக, ஏன் அரசே ரத்த வங்கியா வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பார்க்கலாம். எதிர்பாராம பல விபத்துகள் நடக்குது. 2 வீலர்ல போறவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. திடீர்னு பஸ் வாகனங்கள், மிக பெரிய வாகனங்கள்லாம் விபத்து நடக்குது. அதுல மொத்தமா 10 பேர் 15 பேரும் சொல்லி அடிபடுறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க உடனடியாக ரத்தத்தை ஏற்றணுங்கிற ஒரு நிலை இருந்தா ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்ய முடியாது, பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் குரூப் இன்னும் ஆளுக்கு தேவை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இன்னைக்கு ரத்த தேவையாக இருக்கிறது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னா ஆல்ரெடி உடம்புல ரத்த சோகை ஏற்பட்டு மயங்கி இயங்குற கேஸ் எல்லாம் இருக்கு. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, ரத்த தேவை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்காக தான் அரசு என்ன செய்யுதுன்னா, ரத்த வங்கியாக வைத்து ரத்தங்களை மக்களிடத்துல கலெக்ட் பண்ணி சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஆத்திர அவசரம் தேவைப்பட்டா ஒரு மணிக்கு 2 மணிக்கு ஒரு நோயாளிக்கு திடீர்னு ரத்தம் ஏற்றணும் அப்படின்னா டோனர்ஸ் அந்த நேரத்தில் யாரையும் கூப்பிட முடியாது. அப்போ இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் உணர்ந்துதான் ரத்த வங்கியாக ஏற்பாடு செஞ்சு எந்த டயத்திலையும் அந்த நோயாளிக்கு ஒரு உதவியா இருக்குங்கிற அடிப்படையில இந்த ரத்த வங்கியில இருந்து எடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. சரியா? அப்ப நாம இந்த ரத்த தான முகாம்ல கொடுக்கக்கூடிய இந்த ரத்தம் அது கொடுக்க இருக்கிறாங்க. அப்ப இதை நாம முதல்ல கவனத்தில் கொள்ளணும். எதற்காக சொல்றோம்னா, பல பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாதனால தவறான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாம நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையத்துல ஒரு ரத்த வங்கி இருக்குல்ல, தலவாய்புரத்துல கிடையாது, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கிடையாது, வத்திராப்புல கிடையாது, குமாபுட்டில கிடையாது, சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே இந்த ரத்த வங்கிகள் எங்கேயுமே கிடையாது. அப்ப சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ரத்தம் தேவைன்னு சொன்னா இங்க இருந்து இந்த ரத்த வங்கியில இருந்துதான் வெளியே என்ன செய்றாங்க, கொடுத்து உதவி செய்றாங்க. அப்ப அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா, தினந்தோறும் ரத்த தானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு ஒரு முகாம்ல சேமிச்சு வைக்கிறதுக்கான ரத்த தான முகாம் நடத்துறோம்னா, இது ஆகஸ்ட் 15 முன்னிட்டு நம்மளுடைய சமுதாயம் இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைவுபடுத்தி நாம ரத்த தானம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய அந்த பணிகளை செய்யும் பொழுது இன்னும் பிறமத மக்கள் இடத்துல நம்மளுடைய நற்செயல்கள் வெளிப்படும். எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதிகமாக செய்யறாங்கிற செய்தி வெளியே போனாதான் உங்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா பார்க்க மாட்டான். அதை நாம நன்றாக உணர்ந்துதான் எல்லா பேரிடர் நிலைகளையும் சரி, ஒரு சொன்னாங்கல்ல பேசும் பொழுது, திடீர்னு சுனாமியா இருந்தாலும் சரி, அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் சரி, ஒரு வாகன விபத்தா இருந்தாலும் சரி, பிற மக்களுக்கு நாம உதவி செய்வதற்கு முன்வருவதற்கு காரணமே அதுதான். இவ்வளவு தூரம் நம்ம உதவிகள் செய்யதான் நம்ம மேல இருந்த இந்த தீவிரவாத பலிகள் எல்லாம் நீங்கியது.
இன்னைக்கு மீடியாக்களும் பத்திரிகைகளும் எப்ப பார்த்தாலும் தீவிரவாதி தீவிரவாதின்னு பேசின வாயால இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை எப்படி பார்க்கிறாங்க? சமூக சேவையாளர்களாக பார்க்கக்கூடிய நிலை. இது எதனால வந்ததுன்னா இது போன்ற நற்காரியங்கள் செய்யறதுனாலதான். அப்ப இஸ்லாமும் நமக்கு என்ன சொல்லுது? அத்தீனும் நசீவான், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொல்லுது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 15 வந்துருச்சுன்னா, அது இந்த வாரம் ஜும்மாவுடைய நாள் வருது, அதனால அன்னைக்கு வைக்கல, 17 மாத்தி இருக்கிறோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம வருஷம் நடத்திட்டு வர்றோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வச்சிருக்கிறோம். அதனால இந்த ரத்த தான முகாம்ல பெண்களும் தாராளமா என்ன செய்யலாம், ரத்த தானம் செய்யலாம். வயதானவர்களை தவிர, உடல் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியவர்களை தவிர பெண்களுமே செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். அதே மாதிரி இந்த ரத்த தானம் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம உடம்புல இருந்து எல்லா ரத்தத்தையும் உடையதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம உடம்புல இருந்து எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிருவாங்கலாம் கிடையாது. நிறைய பேர் பயப்படுறாங்க, நம்ம ரத்த தானம் கொடுக்க போனோம்னா இருக்கிற ரத்தத்தை ஊற உறிஞ்சிருவாங்களோ, அப்படியெல்லாம் உரிய மாட்டாங்க. நம்ம உடம்புல 6 லிட்டர் ரத்தத்துக்கு மேல ஓடிக்கிட்டு தான் இருக்கு டெய்லி. அன்றாடம் அது ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ரத்த தானம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பழைய செல்கள், அந்த பழைய ரத்தம் எல்லாம் வெளியேறும் பொழுது புதிதாக அது ஊறிடும். நாம அதற்குன்னு மெனக்கெடுக்கலாம் தேவையில்லை. நல்லா சாப்பிடணும், சாப்பிடாட்டியும் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், ஊறிடும். எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் செஞ்சிருக்கிறான். அப்ப இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு இது போன்ற நன்மையான காரியங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து சில செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அதனால சில இந்த ரத்த தான முகாம்ல அதிகமான மக்கள் இன்ஷால்லா கலந்து கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் இந்த திருமண பிரச்சாரத்துல எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த திருமண கூட்டத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.